குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான டெஸ்ட் ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைக்கலாம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி சம்மந்தமான அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்துட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழடி சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்லேயோ இல்லை எதுலையோ நெட்லேயாச்சும் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கீழடி சம்மந்தமான நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஓகே, உலக வங்கியுடனான தமிழ்நாட்டினுடைய உறவு குறித்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. உலக வங்கியுடனான நம்முடைய ஒருங்கிணைப்பானது 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு விவசாய கடன் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் செயல்படுத்தணும். ஓகேங்களா? தமிழ்நாடு விவசாய கடன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1971 செயல்படுத்தணும். இது உலக வங்கியோடைய ஒத்துழைப்பினால் செயல்படுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, பேரிடர் மேலாண்மை, நகர்ப்புற வளர்ச்சி போன்ற பலதரப்பட்ட துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக வங்கியுடைய உதவினால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம், வாழ்ந்து காட்டுவோம், தோழி விடுதிகள் திட்டம், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம், நீர்வள நிலவள திட்டம் மற்றும் பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியுடைய பங்களிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேரிடர் துயர் தணிப்பு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியினுடைய உதவியினால் தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா? இது இவ்வளோ திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியால் செயல்படுத்தப்படுது. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உலக வங்கி சம்மந்தமான கேள்வி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து இதற்கு மாற்றாக மாநிலத்துக்கென பிரத்யேக கல்விக் கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தா முருகேசன் தலைமையிலான 14 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா அமைச்சாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையை 2023 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுக்கணும், கல்வியை வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலுக்கு மாற்றணும், கல்லூரிகளில் சேர்க்கையில் நுழைவுத் தேர்வுலாம் நடத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பதிவேடுகள் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 1986 உருவாக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் பதிவுகளை பெறும் முறை வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் முதல் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 2024 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சோதனை அடிப்படையில் தில்லி, ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. காவல்துறை, மத்திய புலனாய்வு அமைப்புகளில் பயோமெட்ரிக் தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைத்து பகுப்பாய்வு செய்ய இந்த சட்டம் வந்து உதவுது. ஓகேங்களா? இந்த வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக குற்றவாளிகளின் கருவிழிகளை ஸ்கேன் செய்து சேமிக்கும் பணியை வந்து பார்த்திங்கன்னா தில்லி மற்றும் ராஜஸ்தான் மாநில காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தடயவியல் திறன்களை வரம்புகள் காரணமாக ரத்த மாதிரிகளை எடுத்து டிஎன்ஏவை சேகரிக்கும் பணியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொடங்கலை. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் இடம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடற்கரை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்த டேட்டா ஒன்று, ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் கடந்த 53 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 48% விரிவடைந்திருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க. 1970 வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்கரை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 7516 கிலோமீட்டர். உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இதுதான் இருக்குது. ஆனால் தற்போது 2023-24 வந்து பார்த்திங்கன்னா 11,098.81 கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 1970 பதிவு செய்யப்பட்டதை விட 3,582.21 கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு. எனவே புதிய மேம்பட்ட அளவை வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்கரை நீளம் இதுவரை கருதப்பட்டது போல சுமார் 7,516 கிலோமீட்டர் அல்ல, மாற்றாக 11,098.81 கிலோமீட்டர்னா மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் போக்குவரத்து ஆராய்ச்சி பிரிவு வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத். ஓகேங்களா? அதனுடைய கடல் எல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. என்ன அப்படின்னா சப்போஸ் இது உண்மையாக இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போதைக்கு ஸ்கூல் புக்கில் எந்த அப்டேட்டும் இல்லை. புது புக்கிலையும் அப்டேட் இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 கொடுத்த எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்டேட் இருந்தால் மட்டும் நம்ம அதை மனப்பாடம் பண்ணால் போதும். ஓகேங்களா?
தமிழகத்தின் முக்கிய கடற்கரைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலக்குடி சான்றிதழ் பெற தேவையான உட்கட்டமைப்பு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இந்தியாவில் 8 கடற்கரைகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீலக்குடி அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் உள்ள கோவளம் கடற்கரை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலக்குடி கடற்கரை வாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முக்கியமான 4 கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரை, கடலூர் சில்வர் கடற்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரை ஆகியவற்றில் வந்து பார்த்திங்கன்னா நீலக்குடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதோடைய உட்கட்டமைப்பு மேம்படுத்துது, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு 11 ஆண்டுகளை நிறைவு செய்த நிலையில் அது தொடர்பான நமோ செயலி மூலம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெறுவதில் தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்குது. முதல் நாளான திங்கட்கிழமை ஜூன் 9 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கருத்துக்களை அதிகம் பகிர்ந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும், மகாராஷ்டிரா 2ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்துல தமிழகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத், ஹரியானா 4வது 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நமோ செயலி எதுக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் முப்பரிமாண வரைபடத்தை வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு முகமை வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. புதுதில்லியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய NSG அமைப்பினுடைய சர்வதேச மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிவிச்சிருக்காங்க. 17 வழிபாட்டு தலங்கள், 21 அணுமின் நிலையங்கள் மற்றும் 14 முக்கிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3D வரைபடம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சுறுத்தலான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D டிராயிங்கை வச்சு எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளுடைய பாதுகாப்பு பணிகள் நம்ம ஈஸியாக மேற்கொள்ளலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் சரி வந்து பார்த்திங்கன்னா ஐநா அறிக்கையில் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் சரிந்துள்ளதாக ஐநா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தி ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசஸ் அப்படின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் சராசரியாக 1.9 உள்ளது. இது ஒரு தலைமுறை மக்கள் தொகைக்கு நிகராக பிறக்க வேண்டிய குழந்தைகளின் விகிதமானது 2.1 ஒப்பிடும்போது குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 2025ஆம் ஆண்டு நிலவரைப்படி ஆண்களின் ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 71 ஆண்டுகளாகவும் பெண்களின் ஆயுட்காலம் 76 ஆண்டுகளாகவும் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, நேற்று நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் MS தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சேர்த்துருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ICCயில் ஹால் ஆஃப் ஃபேமில் இடம் பிடித்த வீரர் வீராங்கனைகள் எண்ணிக்கையில் அடிப்படையில் இந்தியா 4ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இல்லை இந்தியா தான் அதிகபட்ச வீரர்களை, இங்கிலாந்து அதிகபட்ச வீரர்களை கொண்டு 34 வீரர்கள், ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா 30, மேற்கு தீவில் 21, இந்தியாவில் 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வாங்கியிருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க கீழே. சுனில் கவாஸ்கர், பிஷன் பேடி, கபில் தேவ், அனில் கும்ப்ளே, ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், வினு மாட்கட், டயானா எட்டுல்ஜி, வீரேந்திர சேவாக், நீது டேவிட், MS தோனி 2025 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அடுத்தது, இந்திய விமானப்படையின் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான இவங்க 2 பேருமே சேர்ந்து காண்டிவா அப்படின்ற புதிய தலைமையக ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அர்ஜுனன் வில்லுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காண்டிவம் அப்படின்னு பேர், இது தமிழில் காண்டீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குருச்சேத்திர போரில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு மகாபாரதம் அப்படின்ற இதிகாசம் வந்து சொல்லுது. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய ரக ஏவுகணைக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டிவா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஆஸ்ட்ரா MK1 மற்றும் 2 ரகங்களை தொடர்ந்து அந்த வரிசையில் காண்டிவா வந்து பார்த்திங்கன்னா 3வது தயாரிப்பு. இந்த ரக ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா திரவ எரிபொருளான ராம்ஜெட் என்ஜின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படுது. வானிலிருந்து அதிகபட்சமாக 300லிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் உடையது. ஓகேங்களா. காண்டிவான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது, சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து பார்த்திங்கன்னா புத்தக பூங்கா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம், கல்வியல் கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற புத்தகங்களை இணைய வழியில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கூல் புக்ஸ் வாங்க முடியுமான்னு தெரியல, நான் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நம்ம குரூப்பில் போட்டுருக்கோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான், இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.